பார்லிமென்டில் இலங்கை பிரச்சினையை எழுப்பிய தமிழக எம்பிக்கள் இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் பாரதிய ஜனதா எம்பி திலீப் சிங் ஜூடியோ மறைவுக்கும் மும்பையில் நீர்மூழ்கி தீ விபத்தில் கடற்படையினர் பலியானதற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மாயமான பிரச்சினையை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எழுப்பினர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறே நடக்கவில்லை என்று சொல்வதற்காக திட்டம் போட்டு பைல்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா உறுப்பினர் வெங்கையா நாயுடு இந்த விவகாரம் பற்றி பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதி ஒதுக்கீடு கோரி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் வெங்காய விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதனால் சபையை 15 நிமிடத்துக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் உத்தரப்பிரதேசத்துக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது திமுக எம்பி கனிமொழி பேசுகையில், இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று வற்புறுத்தினார். இதன் மூலம் இலங்கை அரசின் உண்மை முகம் உலகுக்கு தெரிய வரும் என்றும் கனிமொழி கூறினார். அதிமுக எம்பி மைத்ரேயன் பேசுகையில், ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை பிரதமர் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காமன்வெல்த் மாநாடு தொடர்பான மத்திய அரசின் நிலைப்பாட்டை உடனே அறிவிக்க வேண்டும் எனவும் திமுக, அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். Sir, today the Sri Lankan External Affairs Minister is here to invite the Prime Minister, and he'll be meeting our External Affairs Minister again to invite India. The DMK has time and again insisted that India should not represent and it should the Prime Minister should not attend this meeting in Sri Lanka. We've asked the world community also to stay away from this. Mr. G.L. Paris is here today to meet the Prime Minister of our country, Dr. Manmohan Singh, to formally invite him for the ensuing Commonwealth conference to be held in Colombo in November 2013. In fact, the people of Tamil Nadu are watching with eagerness how the Prime Minister is going to respond, whether he is going to echo the sentiments of the people of Tamil Nadu or he is going to side with the Lankan government, which the people of Tamil Nadu consider as their enemy country. லோக்சபா காலையில் கூடியதும் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் தொகுதி பாரதிய ஜனதா எம்பி திலீப் சிங் ஜூடியோ மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மறைந்த திலீப் சிங் ஜூடியோ வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.